ஏகாதசி திதி அன்று பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது நமக்கு பல நன்மைகளை தரும். அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு முதலில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் வாங்கி தர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளை வாங்கி தருவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உண்டாக்கும். இந்த வழிபாடை முடித்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை 21 முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து 27 முறை அவரை வலம் வந்து வழிபாடு செய்ய